சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. 7pq ஃப்ரம் 11pq. 11pqலேருந்து 7pq கழிக்க சொல்கிறாங்க. 11pq மைனஸ் 7pq. 11 மைனஸ் 7 அது 4. இந்த pq அப்படியே வரும். ஏலேருந்து மைனஸ் ஏவை கழிக்க சொல்கிறாங்க. அப்போது ஏ மைனஸ் ஏற்கனவே என்ன இருக்குது, மைனஸ் ஏ இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா, அப்போ ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 2a. இதுலேருந்து இதை கழிக்க சொல்கிறாங்க இல்லையா, அப்போ நம்ம கழிச்சிக்கலாம். 21x ப்ளஸ் 9 மைனஸ் 5x ப்ளஸ் 7. இங்கே பாருங்கள், ப்ளஸ் 1க்கு தான் கன்சிடர் பண்ணிங்க. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 21x ப்ளஸ் 9. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 5x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 7. இப்போ எக்ஸு தனியாகவும் நம்பர்ஸ் தனியாகவும் பிரிச்சிங்க. 21x மைனஸ் 5x ப்ளஸ் 9 மைனஸ் மைனஸ் 7 சாரி 7. இப்போ பாருங்கள், 21ல் 7 கழிச்சு 5 கழிச்சுனா எவ்வளோ வரும், 16 வரும். 16x ப்ளஸ் 7 மைனஸ் 2, இது 7, இது 7 மைனஸ் 9 மைனஸ் 7 2. இப்போ இந்த சம்மில் என்னன்னா ரொம்ப ஈஸி தான் அது. இப்போ எக்ஸ் தனியாக ஒய் தனியாக எஸ்ஆர் தனியாக நீங்கள் பிரிச்சுக்கணும், அவ்வளோதான் வேலை, வேறு எதுவுமே இல்லை. இப்போ எக்ஸை மட்டும் பிரிச்சுக்கலாம். 100x அப்புறம் ப்ளஸ் 10x அப்புறம் மைனஸ் எக்ஸு இல்லையா. எக்ஸ் 100x 10x மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் எடுத்துக்கலாம். 99y அப்புறம் ப்ளஸ்ஸு 10y மைனஸ் ஒய். அப்புறம் இசட் எடுத்துக்கணும். இசட்னது ப்ளஸ் போட்டுங்க, மைனஸ் 98z அப்புறம் 10z அப்புறம் ப்ளஸ் இசட்டு. இப்போ நீங்கள் சாதாரணமாக பண்ண வேண்டியது தான். 100 × 10 100 + 10 எவ்வளோப்பா, 110 எக்ஸு மைனஸ் எக்ஸு. இது எவ்வளோ, ப்ளஸ் 99 + 10 எவ்வளோ, 99 + 10 0 9 10 109 இல்லையா. அப்போ 109 மைனஸ் ஒய். அப்புறம் இது அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸ் 98z ப்ளஸ் 10z எவ்வளோ பாருங்கள், மைனஸ் 98 ப்ளஸ்ஸு 10 அப்போது 88 மைனஸ் 88 ப்ளஸ் இசட். சாரி, இது ஒரு இசட் இல்லையா, 88z ப்ளஸ் இசட். இப்போ நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ண பாருங்கள், 100ல் 110ல் 1 போச்சுன்னா 109x, 109yயில் ஒரு ஒய் போச்சுன்னா 108y. இதில் இந்த ப்ராக்கெட் அப்படியே வச்சுக்குவோம், இந்த மைனஸ் இருக்கிறதுனால. இதில் பாருங்கள், 88ல் ஒரு இசட் போச்சுன்னா மைனஸ் 87z. இப்போ பாருங்கள், 109x ப்ளஸ் 108y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 87z. தேங்க்யூ.